ஸோ பல் செட்டு பொறுத்துனதுக்கு அப்புறம் இவங்களோட பிக்சர் இது. இப்போ தெரியுதுங்களா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவங்க ஒரு பல் செட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எது வேணாலும் தாராளமாக கடினமான பொருட்கள் கண்டிப்பாக கடிக்க முடியும். நார்மலாக நம்ம பல் செட்டு கலட்டி மாட்ட மாதிரி பல் செட்டு போடும்போது 50% தான் எஃபிஷியன்சி இருக்கும். அவங்களால ஹார்டான பொருட்கள் கடிக்க முடியாது. இவங்கனால ஒரு ஆப்பிள் கடிக்க முடியுது, ஒரு நார்மலான கடினமான பொருட்களை கடிக்க முடியும், ஏன் அவங்களால எலும்பை கூட கடிக்க முடியும். ஸோ அவங்க ஃபைனல் பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவங்க ஒரு பல் செட்டு போட்டிருக்காங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. சிரிச்சாங்கன்னா அவங்க பல்லு நேச்சுரலாக தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பல்லு இல்லைங்கிறத கவலைப்படாதீங்க, எந்த விதமான பயமும் தேவையில்லை. என்ன இம்ப்ளான்ட் பொறுத்துறாங்களோ ஒரு மேஜர் பெரிய சர்ஜரி ஆச்சுங்கிறது யாரும் தயவு செய்து பயப்படாதீங்க. இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். உங்கள் பல்ல எப்படி மறுத்து போகிற ஊசி போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் மறுப்பு ஊசி போட்டு அந்த இடம் நம்மானதுக்கப்புறம் தான் நம்ம இம்ப்ளான்ட்டை பொறுத்துறோம். ஸோ பல்லு எடுத்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இம்ப்ளான்ட் பொறுத்ததுக்கப்புறமும் ஒரு வாரத்துக்கு சூடாவோ காரமாவோ கடினமான பொருட்கள் கடிக்காமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதானே தவிர உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு வயசுக்கு மேலே என்னால் எதுவும் சாப்பிட முடியலன்னு கவலைப்படாதீங்க. இந்த இம்ப்ளான்ட் பொருத்தி உங்களுக்கு ஃபிக்ஸட் பல் செட்டு பொறுத்தினோம்னா மற்றவங்க மாதிரி நீங்களும் நார்மலாக ஹாப்பியாக சாப்பிடணும்.